சூரன் அசுரன் பற்றி காணலாம். சூரன்னா தமிழ்ச்சொல் தான் அது. சூரியன். அந்த சூரன்ல உள்ள ரா தான் இம்பார்ட்டன்ட். ரானா சூரியனை குறிக்கிற சொல், கன்சனன்ட். அந்த ராங்கிறது எஜிப்சிய மக்கள் ரொம்ப போற்றி கொண்டாடினாங்க. அது தமிழர்களுடைய இந்த ரா தான் அது. அதுக்கு எஜிப்சியரோட முன்னாடி தமிழர்கள் தான் இந்த ராங்கிற எழுத்தை ரொம்ப போற்றி கொண்டாடின மக்களாகும். ஸோ சூரியன்கிறது சூரன். சூரன் என்ன பொருள்னா, தானே ஒளிரக்கூடியது. நியூக்ளியர் ஃபியூஷன் மூலிமா தனக்குள்ளே ஹீட்டையும் ஒளியையும் உருவாக்கக்கூடியதான் சூரன். அசுரனுங்கிறது தமிழ்ச்சொல் அல்ல. அசுரனுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் என்னன்னா அரக்கன். அரக்கன்னா பிளானட்னு பொருள். சூரன்னா ஸ்டார், ஒளிரக்கூடியது, தன்னாலேயே ஒளியை உற்பத்தி பண்ணக்கூடியது. அரக்கன்கிற சொல் பிளானட்டை குறிக்கிறது, கோள்களை குறிக்கிறது. கோள்கள் தானா அணுக்கள் ஃபியூஷனால ஒளியையும் உருவாக்க முடியாது. அது மற்ற ஸ்டார்ஸ் இருந்து ஒளியை பிரதிபலிக்க தான் முடியும். அதனால அதுக்கு டார்க்னு பேர், டார்க் பிளானட்ஸ்னு பேர். ஸோ பிளானட்ஸ் தானா ஒளியை உற்பத்தி பண்ணக்கூடியதுனால, தானா ஒளிரக்கூடிய தன்மை இல்லாதனால பிளானட்ஸை நம்ம அரக்கன் அல்லது அசுரன் சொல்றோம். சூரன்னா ஸ்டார்ஸ்ன்னு அர்த்தம். சூரன் ஸ்டார்ஸ், அரக்கன் பிளானட்ஸ். சூரர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற சண்டை என்னன்னா, கருப்பா இருக்கிறதுனால கருப்பு மக்களான திராவிடிய மக்களுக்கும், சூரன்னா வெள்ளையா இருக்கிற ஆரிய மக்களுக்கும் இடையே ஒரு போர் மாதிரி, சண்டை மாதிரி பின்னாடி சித்தரிக்கப்பட்டது. அது ரொம்ப தவறான ஒரு செயலாகும். இது போன்ற சொற்களை பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.